தெரியாம உணர்ச்சி வயப்பட்டு டென்ஷன் ஆகி ஏதோ ஒண்ணு தப்பு சொல்லுவோம். வெரி குட். வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? எப்படி ஓவர் கம், எப்படி பண்ணணும்? நீங்க படிச்சு சொல்றீங்களா? சாரி சொல்லுங்க. அறியாமை, உணர்ச்சி வயமயக்கம், மேலும் அலட்சியம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை. அறிவு குறுகி பிறர்க்கு துன்பம் நல்கும். அனைத்து செயலும் பிறக்கும் உண்மை காணி. அறிவை அயரா விழிப்பில் பழகிக்கொண்டு அவ்வப்போ எழும் எண்ணம் ஆழ்ந்து நோக்கி அறிவு ஓங்கி வளர ஆற்றல் நல்கும். அருள் வழியே குண்டலினி உபமாகும். சூப்பர், வெரி குட். எல்லாரும் கேட்டீங்களா? இல்லையோ? எல்லாம் ஸ்வீட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமோ? இன்னொரு ட்ரிப் சொல்லிடலாம். இன்னொரு ட்ரிப் பண்ணலாமா? நீங்க முடிச்சுங்க. மகரிஷி கவிதை கரெக்ட். ஓகே, நீங்க ரெடினா பாடலாம். உணர்ச்சி மயக்கம், மேலும் அலட்சியம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை. அறிவு குறுகி பிறர்க்கு துன்பம் நல்கும். அனைத்து செயலும் பிறக்கும் உண்மை காணி. அறிவை அயரா விழிப்பில் பழகிக்கொண்டு அவ்வப்போ எழும் எண்ணம் ஆய்ந்து தேர்ந்து அறிவு ஓங்கி வளர ஆற்றல் நல்கும். அருள் வழியே குண்டலினி யோகம் ஆகும். வெரி குட். சரி, உட்காந்துக்கலாம். ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? முன்னாடி இருந்துக்கலாம். ஓகே, வெரி குட். வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? மகரிஷி ஒரு கவிதை அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம போன கிளாஸ்ல வேற என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்? இந்த உணர்ச்சி வயப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஆணவம். ஆணவம்னா என்ன அர்த்தம்? தன்முனைப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எனதுன்னு ஒரு அதிகாரப்பற்று, பொருள் பற்று. ஆணவம் வர வர என்ன ஆகும்? ஆணவம் இருக்கிறதுனால என்ன நடக்கும்? அது பாடி இருந்துட்டு போகுது. மேல மேல பாவப்பதிவு போகும். வேற என்ன நடக்கும்? சூப்பர், பாவப்பதிவு கூடுது. வேற என்ன நடக்கும்? அறிவு நிலை குறையுமோ? அறிவு குறையும். ஓ, என்னன்னு பேசாம. வெரி குட். சோ நம்மளுடைய அறிவினுடைய இதே குறைய ஆரம்பிச்சு, செயல் திறமை குறைய ஆரம்பிச்சிடும். சூப்பர், வெரி குட். வேற நட்பு நலம் போயிடும், ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கு. வேற சூப்பர். வேற என்ன பார்த்தோம்? கோல் ஆஃப் லைஃப் அச்சீவ் பண்ண முடியாது. கோல் ஆஃப் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கையோட என்ன குறிக்கோளோ அந்த நோக்கத்தை நம்மளால அடைய முடியாது. சூப்பர். வேற என்ன நடக்குது? இந்த ஆணவத்தினால உடல்நலம் பாதிக்கப்படுது. உடல்நலம் பாதிக்கப்படுதா இல்லையா? மனநலம் பாதிக்கப்படுது. எப்ப ஆணவம் உள்ள இருக்கிறதோ அப்ப சந்தோஷம் வெளியே போய் விடுகிறது. எப்ப ஆணவம் வெளியே போயிட்டோ அப்ப நம்ம கூட இருக்கிறது எல்லாம் சேர்ந்து வெளியில போயிடும், சந்தோஷமும் சேர்ந்து. ஆனா எப்ப ஆணவம் வெளியே போய் விடுதோ மத்த எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஆணவம் இருக்கும் பொழுது நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் வெளியில போகுது. ஆணவம் வரும்போது மத்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு வருது. என்னென்ன வேணுமோ அத்தனையும் சேர்த்துட்டு வரும். ஆணவம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்க முடியாது இல்லையா? சோ உடல்நலம், மனநலம், நம்ம ஸ்பிரிச்சுவல் குரோத், ஆன்மீக முன்னேற்றம் எல்லாம் போயிட்டே இருக்கு. ஆன்மா பிளஸ் அவம், ஆணவம். நம்ம ஆன்மாவே எந்த நிலையில இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறோமோ அதுவே கீழே நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த ஆணவத்தை நான் எந்த ஆணவம் வச்சு, எவ்வளவு ஆணவம் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன தற்சோதனை. ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 15 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். கரெக்டா? ஓகே, வெரி குட். அது 2-3 பேர் போன் பண்ணி ரொம்ப இதை ஃபாலோ பண்ணாலே போதும் சார், இன்னும் 2 பேர் இத்தனை மாதங்களுக்குள்ள நான் இதை அச்சீவ் பண்ண போறேன். என்ன அச்சீவ் பண்ண போறேன்? 15க்கு 15 மார்க். அது ஈஸியா வந்துடும். 15க்கு 0 மார்க் நான் வாங்குறதா என்னுடைய லட்சியம் இத்தனை மாசத்துக்குள்ள. இத ஒவ்வொருத்தரும் வீட்டுல பெட்ரூம்ல ஒட்டிட்டு அப்பப்ப இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே நமக்குள்ள மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னாங்க மேத்யூ சார். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வந்திருக்காங்க. ஓகே, இல்ல நீங்க எடுத்துட்டு சார் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, தொலைஞ்சிட்டோம் அப்படிங்கிறீங்களா? அதுக்கு தானே வந்திருக்கோம்.
எங்கேயோ போறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம், ஆனந்தமா வாழ்வதற்கிட்ட நாங்க வந்துட்டு இருக்கோம். சோ அதுல நம்மளுடைய இதுல தன்மாற்றம் வரணும் அப்படின்னா இந்த முயற்சி எடுக்கணும். கேட்கிறோம் கரெக்ட், கேட்டா மட்டும் போதும், பிரயோஜனம் இல்ல. மேபி பையன் ஃபாலோ பண்ண சான்ஸ் இருக்கு, ஆனா நம்ம மாறினா அவன் இன்னும் ஃபாஸ்டா மாறுவான். இல்ல அவனும் 50 வயசுல மாறதான் சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். சோ அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னா இன்னைக்கே அதனுடைய செயலை ஆரம்பிச்சிடணும். சோ அந்த வகையில இந்த ஷீட் இருக்கு, வேணுங்கிறவங்க வாங்கிக்கங்க. போகும்போது இருக்குல்ல சார், ரைட் சார் வச்சிருக்காங்க, அதை வாங்கிட்டு போய் முதல்ல ஒட்டிருங்க. முடிஞ்சா என்கிட்ட கேட்ட ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு ஷீட்டு கண்ண பாக்குற நேரம்ல எரிச்ச போட்டுக்குமா அன்னைக்கு போச்சு, அன்னைக்கு ஆன்மா கீழே தள்ளிட்டோம், நம்ம எதுக்காக வந்திருக்கிறோமோ அது கீழே போயிடுச்சு அப்படின்னு நம்ம அதை கொஞ்சம் அப்பப்ப பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆன்மா ஏன் நம்மள்ட்ட ஏன் இந்த ஆணவம் நம்ம பாடாப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்தோம், என்ன சொல்யூஷன் பார்த்தோம் இல்லையா? சொல்யூஷன் பார்க்கலையா? என்ன பார்த்தோம் அப்போ? சரி, அதுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? இந்த ஆணவத்தை போக்கணும்னா என்ன செய்யணும்னு பார்த்தோம். இந்த வாரம் சொல்ல இல்லையே, சொல்லி இருக்கிறேன்னு. எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை வரணும்னு பார்த்தோமா இல்லையா? அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? ஆனா அவங்க என்ன கேட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணா நான் இழிச்சவன் ஆயிடுவேன், அதை எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஆணவம் ஏன் வருகிறதுனா இந்த இறைநிலை எனக்குள்ள இருக்கு. இந்த இறைநிலை தான் இந்த ஆன்மா இந்த ஒரு உடலை எடுக்கும் பொழுது அங்க தனியா ஒண்ணு வந்துச்சு, அறிவு. அப்ப அதுக்கே நான் தான் இறைவன் நினைக்கும் பொழுதே அங்க ஆணவம் வந்தாச்சு. அப்ப நான் தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆணவம் நம்ம எண்ணம் சொல் செயல்ல வருது. ஆனா என்ன மறந்துட்டோம், இதே இறைநிலை தான் எல்லாத்துக்கும் ஏங்கிட்டு இருக்குங்கிறத மறந்ததுனால நாம பெரியவன், நான் பெரியவன், அவன் சிறியவன், இல்ல நான் சிறியவன், அவன் பெரியவன், இந்த நான் எனது அப்படிங்கிற ஒரு தன்முனைப்பு, அதிகாரப்பற்றும் பொருள் பற்றும் வந்துச்சு. எல்லாவற்றிலும் எவன் ஒருவன் இறைவனை காண்கிறானோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை. அப்ப அவன் யார், நீ யார், பிரிவேது. அந்த அளவுக்கு நாம எல்லாமே இறைநிலை தான் அப்படின்னு நினைச்சு பார்க்க பழகிட்டோம் அப்படின்னா ஆணவம் வராது. ஆனா எப்படி சார், என் பர்ஸ் எடுக்காரு இவரு, இது என் பர்ஸ் நான் சொல்லணுமா வேண்டாமா? கடவுள் தானே எடுத்துட்டு போறாரு. பாம்பு வருது, கடவுள் தானே வராரு, பாம்பு ரூபத்துல வந்துட்டு இருக்காரு, வந்துட்டு போறாரு அப்படின்னு நாம இந்த உலகத்துல வாழ்ந்தோமானால் நிச்சயமாக நம்ம இழிச்சவாயனா ஆயிடுவோம். எப்படி அப்பா அது அந்த எண்ணத்தோடு எப்படி வாழ்வது? அப்படிதான் நம்ம கேட்ட அந்த கடைசியா நிப்பாட்டின கொஸ்டின் இல்லையா? ரைட், எப்படி வாழ்வது? அது மகரிஷி ஒரு நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாடுகிற பாடல்ல ஒரு லைன் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன். ஏதாவது யாராவது திங்க் பண்ணீங்களா? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? வெரி குட், கரெக்ட் தான், சூப்பர். நம்ம கடமை அறவாழ்வில் இருக்கணும் கண்டிப்பா. ஆனா ஆணவத்தை போக்கணும். இந்த வித்தியாசத்துல நம்ம வாழணும். எப்படி வித்தியாசத்துல வாழணும்? எல்லாம் கடவுள்ங்கிற உணர்வோடு வாழணும். ஆனா இழிச்சவாயனாவும் ஆயிடக்கூடாது. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? நம் கடமை அறவாழ்வி நாட், சூப்பர், கரெக்டான பாயிண்ட். ஆனா ஸ்டில் கரெக்ட், இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா இதுக்கு சொல்யூஷன்? பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். அதே பாடல் இருக்கு. இந்த பாடல் வரி கேட்டிருக்குமா? பகுத்துணர்வுனா என்ன, தொகுத்துணர்வுனா என்ன, பண்பாடுன்னா என்ன? பண்பாடுன்னா என்ன? செயல் ஒழுங்கு. நாம என்ன செய்தாலும் அதுல ஒரு ஒழுக்கம் இருக்கும். நாய் குலைக்குது, திருப்பி குலைக்கிறோமா? அப்ப அது ஒரு செயல் ஒழுங்கு இருக்கு. நாய் குலைச்சா இன்னொரு நாய் தான் குலைக்கலாம், நம்ம குலைக்க கூடாது. நாய் மாதிரி மனித ரூபத்துல ஒரு குலைச்சா நம்ம குலைக்க கூடாது. ஏன்னா அது நாயோட கேரக்டர் வந்தாச்சு இல்லையா? அப்ப செயல் ஒழுங்குங்கிறது தான் பண்பாடு. இப்ப நம்ம அந்த பண்பாட்டை உயர்த்த வேண்டும். எந்த பண்பாட்டை? செயல் ஒழுங்கு. நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்ல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும். அந்த பண்பாடு என்கிட்ட மேலோங்கிக்கிட்டே போகணும். அந்த பண்பாடு என்ன பண்பாடு? பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். இப்ப பகுத்துணர்வுனா என்ன? பகுத்து உணர், பிரிச்சு உணர். பகுத்துனா பிரிச்சு இல்லையா? அப்ப பகுத்துணர்வுனா என்ன? இது அவரு, இது நானு, இது என் பையன், இது சாரு, அது அவங்க, இது இவங்க, இது பாம்பு, இது கயிறு, இது இட்லி, இது தோசை, இது பிரியாணி, இது பிரியாணிக்குள்ள ரைஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பாக்குறோமே, அதுதான் பகுத்து உணர்வு. கரெக்டா இல்லையா? அதுதான் பகுத்து உணர்வு.
தொகுத்து உணர்வுனா என்ன? இப்ப எதெல்லாம் பிரிச்சோமோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கணும். எதெல்லாம் பிரிச்சு பார்த்தோமோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கணும், தொகுத்து பார்க்கணும், ஒன்னா சேர்க்கிறது. பிரியாணி பார்த்துக்கிட்டோம், நல்ல ரைஸை பார்த்தோம், மசாலாவை பார்த்தோம், கருவேப்பிலையை பார்த்தோம், காயை பார்த்தோம், இதெல்லாம் சேர்த்து பார்க்கணும். அப்படியே ஒவ்வொன்னா சேர்த்து பார்க்கணும். அதே பிரியாணி தானே சார் கண்ணுக்கு தெரியும். இன்னும் அதை தாண்டி போறோம். இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம், வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம். முதல்ல பார்த்தா திருநெல்வேலி, நீங்களும் திருநெல்வேலியா சார்? இப்ப அங்க திருநெல்வேலி எங்க ஒன்னா சேருது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல போனோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? தமிழன் அப்படிங்கிற ஒரு இதுல சேர்ப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் அப்படியே தொகுத்து பாக்குறோம், அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போறோம். இந்தியன் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு வரும். அதுக்கு மேல போனா என்ன வரும்? முதல்ல நம்மளாம் ஒரு மனுஷன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி தொகுக்க ஒவ்வொன்னா போக 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 என்ன வரும்? நம்ம தொகுக்க எல்லாமே இறைநிலை தான். அந்த இறைநிலை தான் எல்லாமுமாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு பாக்குற உணர்வு இருக்க, அவர் அறிவுன்னு சொல்லல, உணர்வு. எனக்கு தெரியும் எல்லாம் இறைநிலை தான். ஆனா ஏன் உணர்வுல, என்னுடைய எண்ணத்துல, என்னுடைய ஃபீலிங்ஸ்ல, என்னுடைய உணர்ச்சியில வரல அப்படின்னா அது வேஸ்ட். அப்ப தொகுத்து உணர்வு அப்படின்னா எல்லாம் இறைவன் தான் அப்படிங்கிற உணர்வு எனக்கு வரணும். அதே சமயம் அவர் பாலுல சுகரை போடுற மாதிரி பகுத்துணர்வில் தொகுத்துணர்வுன்னு இருக்காரு. தொகுத்துணர்வில் பகுத்துணர்வுன்னு சொல்லல. அப்போ இந்த உலகத்துல வாழணும்னா பிரிச்சு பார்த்து தான் வாழணும். ஆனா அப்படி வாழும் பொழுது தொகுத்து உணர்வோட வாழணும், எல்லாம் இறைவன் தாங்கிற எண்ணத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அது இருந்தா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. மகரிஷி இப்ப நம்ம ஒரு கப்பு பிரியாணி பார்க்கறோம், பிரிச்சு பார்க்கறோம். அரிசி இருக்கு, மிளகா இருக்கு, அது இருக்கு, மிளகாத்தூள் இருக்கு, எல்லாம் கேரட் இருக்கு, எல்லாம் பிரிச்சு பார்க்கிறோம். தொகுத்து உணர்வு இப்ப எல்லாம் ஒன்னா தொகுத்து பார்ப்போம். மகரிஷி இதை எப்படி தொகுத்து, நம்ம தொகுத்து பார்த்தா நல்ல பிரியாணி நல்லா இருக்குன்னு தெரியும். மகரிஷி எப்படி இதை தொகுத்து பார்த்தாரு? ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமையை கண்டேன். அவர் என்ன பாக்குறாரு? எப்பா ரைஸ் ஒருத்தர் தயார் பண்ணிருக்கான், எங்கேயோ ஒருத்தன் கருவேப்பிலையை போட்டிருக்கான், அதை ஒருத்தர் பேக் பண்ணி கட்டாருக்கு அனுப்பிச்சிருக்காரு, இங்க ஒருத்தன் வித்து இருக்கிறான், நம்ம அதை போய் வாங்கியிருக்கோம், இங்க ஒருத்தர் அதை சமையல்ல சேர்த்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த உலகத்தோட உழைப்ப அவர் ஒரு பிடி உணவுல பார்த்தாரு. அப்புறம் எங்க ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காரு. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு, இப்பெல்லாம் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா அந்த A4 சைஸ் பேப்பர் இருக்கு, பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, சில நேரம் அதை தொட்டாலே ரத்தம் வந்துடும். அந்த கார்னர் இதா ஷார்ப்பா இல்லையா? அவருக்கு எப்படியோ ஒரு இடத்துல டக்குனு ரத்தம் வந்துச்சு அவருடைய விரல்ல. வீட்டுக்கு போன இடத்துல, சாப்பிட போன இடத்துல உடனே அங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பதறி போட்டாங்க. அவர் சுத்தி இருக்கிறவங்க பதறிப்போ, ஐயோ என்னாச்சு? ஐஸை கொண்டாங்க, தண்ணியை கொண்டாங்க, ஈர துணியை கொண்டாங்க, சுவாமிஜி எவ்வளவு, உடனே அதை வைங்க இதை வைங்க, எல்லாம் பதறி போய் அதை அட்டன் பண்றாங்க. மகரிஷி கூலா சொன்னாராம். என்ன சொன்னாராம் அவரு? இந்த ஒரு சுண்டு விரல்ல ரத்தம் வர்றதுக்கு இவ்வளவு பதட்டப்படுறீங்களே, உலகத்துல ஒவ்வொரு மூலையும் எத்தனை பேர் எத்தனை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், நாம என்னைக்காவது அதை நினைச்சது உண்டா? அவர் அப்படி பாக்குறாரு. இப்ப நமக்கு என் குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, அப்பா அம்மா, என் தம்பி, அண்ணன், அக்கா, தங்கை, இந்த தொகுத்து உணர்வு வர 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 என்னுடைய குடும்பம்ங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் என் குடும்பம். இதுல என்ன வித்தியாசம்? அப்படிங்கிற உணர்வு வந்துச்சு அப்படின்னா பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்துவோம். எப்படி சார் இது முடியும்? எப்படி இதை நம்ம பிராக்டிக்கலா ஃபாலோ பண்றது? சிம்பிள். பர்ஸ் எடுக்கிறான், என்னுடைய பர்ஸ் இவர் எடுக்கிறாரு, என்ன சொல்லுங்கிறீங்க? கடவுள் தான், எல்லா இறைநிலை தான் எடுக்குது, நம்ம என்ன பண்ணிட்டு போறோம், எடுத்துட்டு போறான், அப்படி எப்படி விட முடியும்? பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறான், எப்படி விட முடியும்? நான் பிரிச்சு பாக்குறேன், பையன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு தெரியுது எனக்கு. ஆனால் இப்ப நான் அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஆணவம் வந்தாச்சு. ஆணவம்னா என்னன்னு பார்த்தோம், என்னெல்லாம் பார்த்தோம்? எதிர்த்து பேசின ஆணவம், மறுத்து பேசின ஆணவம், குறுக்க பேசின ஆணவம், எரிச்சப்பட்ட ஆணவம், கோவப்பட்ட ஆணவம், ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு அப்செட்டா பண்ண ஆணவம், நம்ம குறை சொன்ன ஆணவம், குற்றத்தை ஞாபகம் வச்சாலே ஆணவம். இவ்வளவு ஆணவத்துக்கு டெபினிஷன். இப்ப எப்படி பையன் சாப்பிடலன்னா என்ன செய்யறது? பிரிச்சு பார்த்தேன், இப்ப தொகுத்து பார்த்தா அந்த கடவுள் தான் இப்ப சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன செய்யறது? சரி இருந்து போறாரு அப்படின்னு விட முடியாது. அட்ஸ் ஃபாதர், தந்தைக்கு நான் என்ன கடமை இருக்கோ அதை நான் செய்யணும். பையன் ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னா அப்ப இதை எப்படி கொண்டு வருவது வாழ்க்கையில? என்ன பாயிண்ட் சார்? இதே உணவோடு இருக்கணும், நன்றி உணவோடு இருக்கணும், கடமை உணவோடு இருக்கணும். சூப்பர், நல்ல பாயிண்ட், நல்ல ஞாபகம் வச்சிருக்காரு. ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம், எப்படி இதை அட்டாக் பண்றது, இதை எப்படி இதை நம்ம வழிக்கு கொண்டு வருவது, பிராக்டிக்கலா எப்படி இதை அப்ளை பண்றது.
நம்ம எதுக்காக கத்தார் வந்திருக்கோம்? பணம் சம்பாதிக்க, பணம் சேமிக்கிறதுக்கா? அதுலயும் வித்தியாசம் இருக்கு. பணம் சேமிக்கிறது, ஆமா அது கரெக்ட். சம்பாதிக்கணும், ஆனா குறிக்கோள் என்ன? சேமிக்கணும். இப்ப நம்ம குறிக்கோள் தெளிவா இருக்கும். கத்தார் வரும் பொழுது இங்க இருந்தா நம்ம இன்னைக்கும் ஒரு வீடை கூட வாங்க முடியாது, இல்ல பணம் சேமிக்க முடியாது. பணம் நிறைய இருந்தா தான் ஃபியூச்சர் நம்ம குழந்தை, நம்ம அனுபவிக்காதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும், வாழ்க்கையை கொடுக்கணும். அப்படின்னா பணம் நிறைய வேணும், பணம் சேமிக்க வேண்டும். இதுதான் குறிக்கோள். தெளிவா இருக்கிறோம். கத்தார் வந்திருக்கிறோம். என்ன பண்றோம்? கத்தார் வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன பாக்குறோம்? ஒவ்வொன்னையும் வந்த புதுசுல $1 10 இங்க 12 போட்டிருக்காங்க. இது வாங்கணுமா? ஜட்டி பணியின் முதற்கொண்டு அங்கிருந்து வாங்கிட்டு வரோம். ஏன்? இங்க நம்ம வாழும் பொழுது நம்முடைய நோக்கம் அங்க பணம் சேமிக்கணுங்கிற எண்ணம் ஆள் மனசுல எப்பவுமே அந்த உணர்வு இருக்கிறதுனால இங்க நாம வாழக்கூடிய வாழ்க்கை முறையில அளவை கடைபிடிக்கிறோம். அளவுன்னா என்ன? எதுக்கு இப்போ இந்த போன் $2000 கொடுத்து இந்த போனை வாங்கணுமா? ஏன்னா நாம பணம் இவ்வளவு சேமிக்கணும்னு நினைச்சிருக்கோம், ஒரு 2 கோடி சேமிக்கணும்னு நினைச்சு வந்திருக்கிறோம். இப்போதைக்கு $500 போன் வாங்கிக்குமே, நம்ம நோக்கம் நிறைவேறின அப்புறம் காஸ்ட்லியான போனை வாங்கிக்குமே. இப்போ ஒரு லேப்டாப் வேணுமா? தேவையில்லை. ஏன்னா இப்போ அங்க நம்ம இவ்வளவு பணம் சேமிக்கணும். அந்த அளவு கரெக்டா கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி முறை என்ன? முறை என்ன பண்ணுனா நாம நம்ம குறிக்கோளை அடைய முடியும்? ஏன் டெய்லி போய் ஷர்ட்டன்ல கூட சாப்பிடலாமே, நம்ம செய்யறது இல்லையே. ஏன் ஷர்ட்டன்ல போய் சாப்பிடறது இல்ல? ஒரு மாசத்துக்கு ஒருக்க இந்தியா கூட போறது இல்ல. ஏன்? நோக்கம் தெளிவாக இருக்கிறது. இந்த முறையை நாம ஃபாலோ பண்ணோம், மாசம் ஒரு தடவை நாம போனோம் என்றால் நிச்சயமாக நம்ம குறிக்கோளை அடைய முடியாது. தெளிவா இருக்கு. அப்போ குறிக்கோள் தெளிவாக இருக்கிறது அங்க. அதனால நாம அங்க என்ன செய்யறோம்? அளவு முறையை கடைபிடிக்கிறோம். ஆசைதான் எனக்கு 2 லேப்டாப் காஸ்ட்லியான போன் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா நோக்கம் இது. இந்த நோக்கத்திற்காக இங்கே வந்திருக்கிறோம். அப்ப இந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும்னா என்ன பண்ணணும்? இப்ப இது தேவையில்லை அப்படின்னு நாங்க கட் பண்ணி விட்டுறோம். ஆனா போன் வச்சுக்கிறோம். அதுக்காக பட்டினி கிடக்கிறது இல்ல, நல்ல ட்ரெஸ் போடாம இல்ல, போன் இல்லாம இல்ல, எல்லாம் செய்யறோம். ஆனா அளவு முறையோடு கடைபிடித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த நோக்கத்தை அடையணும். அப்பப்ப ஞாபகம் இல்லையா? ஒரு இது இங்க வாங்கணும், ஊர்ல வாங்கினா சீப், அங்க வாங்கிட்டு வந்துடும், இங்க வாங்க தேவையில்லை அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் வந்துருது. அந்த ஞாபகம் இத அப்படியே வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா தொகுத்துணர்வுங்கிறது இந்தியா மாதிரி, பகுத்துணர்வுங்கிறது இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை முறை. இதை நம்ம சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்ளை பண்ணணும். பணத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. இது நம்ம பணம்ங்கிற ஒரு 2 கோடி குறிக்கோளுக்காக இங்க வந்திருக்கிறோம். அதுக்காக இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு காசு செலவழிக்கும் போது யோசிக்கிறோம், இங்க வாங்கலாமா, அங்க வாங்கலாமா, இங்க சீப்பா, அங்க சீப்பா, இதை பண்ணா நம்ம குறிக்கோள் அடைய முடியுமா, அடைய முடியாதா? அப்ப அதுல தெளிவா இருக்கிறோம். பேக்ரவுண்ட்ல அது ஞாபகம் இருக்கு. இங்க ஒவ்வொரு செயலையும் அதை ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி நம்மளை சுத்தி நாம பிரித்து தான் வாழணும். அப்படிதான் பார்க்கணும். இது என் பரிசு, இது அவர் பரிசு தான், இது என் பையன், அவர் பக்கத்து வீட்டுக்கார பையன் தான், வித்தியாசமே கிடையாது. ஆனால் எப்ப நாம நினைச்சது நடக்கலையோ அந்த செகண்ட் இந்த பட்டனை ஆஃப் பண்ணிடும். பிரிச்சு பாக்குற பட்டனை ஆஃப் பண்ணிடும். தொகுத்து பாக்குற பட்டனை ஆன் பண்ணிடும். தொகுத்து பாக்குற பட்டன் ஆன் பண்ணக்கூடாது, எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. அதனாலதான் ஒரு டீ வாங்கினா கூட யோசிக்கிறோம்ல, இங்க வாட்டர் வாங்கலாமா இல்ல அங்க வாங்கினா சீப்பாச்சு அப்படின்ட்டு. அப்ப தொகுத்து பாக்குறது 24 மணி நேரம் இருக்கணும். இந்த பகுத்து பாக்குற பட்டனை தேவைப்படுகிற நேரம் ஆஃப் பண்ணிடணும். ஆக இங்க போய் இந்த இதை வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி, இந்தியாவில இதை விட சீப்பா இருக்க, அங்க வாங்கிக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். அதே மாதிரி நான் நினைக்கிறபடி என்னை சுத்தி ஒன்று நடக்கவில்லை என்றால் அந்த டயத்துல இந்த பிரிச்சு பாக்குற பட்டனை ஆஃப் பண்ணிட்டு அது மட்டும் ஞாபகம் வரணும், அவரும் கடவுள், நானும் கடவுள். இந்த கடவுள் எதுக்கு இப்படி சாப்பிடாம இருக்கணும்? இந்த கடவுள் எதுக்கு ஏன் பர்ஸ் எடுக்கணும்? என்னமோ நான் செஞ்ச பாவம் இப்ப செய்யறாரு, இப்ப எப்படி என்னுடைய பர்ஸை நான் பாதுகாத்துக் கொள்வது? அப்ப அமைதியான மனநிலையிலே இந்த சிக்கலுக்கு நம்மளால அந்த தீர்வு கண்டுபிடிக்க முடியும். எப்ப தொகுத்து பார்க்க ஆரம்பிச்சிடணும், அப்பவே ஆஹா கடவுள் தான் இந்த கேம் ஆடிட்டு இருக்காரு, கடவுள் தான் சாப்பிடாம இருக்காரு, கடவுள் தான் என் பர்ஸ் எடுக்கிறாரு, கடவுள் தான் கரெக்ட் டயத்துக்கு சாப்பாடு கொண்டு தர மாட்டேங்கிறாங்க ஒய்ஃப். அப்ப நம்ம எப்படி கடவுளை போய் திட்டலாமா? கடவுளை போய் ஏன் சாப்பாடு ரெடி பண்ணலன்னு ஏசலாமா? அப்படிங்கிற தொகுத்து பார்க்கிற உணர்வை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கடவுள் தான் காஃபி இப்படி கொண்டு வந்திருக்காங்க, நம்ம போய் ஏனே கேட்க கூடாது, இருந்தா குடும்பா இல்லைன்னா விடுமா, அது வரைக்கும் பகுத்து பாக்குறோம். என்ன நினைச்சது நடக்கலையா அந்த பட்டன் ஆஃப் பண்ணிடும். இந்த பட்டன் ஆஃப் பண்ணாத வரைக்கும் அந்த பட்டன் ஃபுல் எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. இது ஆஃப் பண்ணா தான் அது வரும். இந்த பகுத்து பார்க்கிற உணர்வை ஐ உணர்வு, புலனறிவு,
மகரிஷி அஞ்ஞான பார்வைங்கிறாரு. இது தப்பு தப்பா பாக்குற பார்வை. ஒய்ஃபு காஃபி இப்படி கொண்டு வந்திருக்காங்களே, ஆறி போய் இருக்க, நேத்து போட்ட காஃபி மாதிரி இருக்க, மாடு குடிக்கிற கழனி மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஞாபகம் வரும். அப்போ இத பார்க்கும்போது, பிரிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வரும். டக்குன்னு அந்த பட்டனை ஆஃப் பண்ணிடும். கடவுள் தான் இப்படி நம்மளை குறித்து சோதிக்கிறாரு. ஏன் சோதிக்கிறாரு? நான் இப்ப கோவப்படுறான்னு எனக்கு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன், புதுசா பாவம் சேர்ந்து போச்சு. இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன், இருக்கிற பாவம் தொலைஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். நான் செஞ்ச பாவத்துக்கு சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா 2 மடங்கு சோதனை வரும். ஆனா கொஞ்ச காலத்துக்கு தான். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சோதனைகளா இருக்காது, உங்களுக்கு ஆனந்தமா வரும். ஆனா அதை தாண்டுற வரைக்கும் இந்த தொகுத்துணர்வுங்கிற உணர்வை 24 மணி நேரமும் வச்சுட்டு இந்த பகுத்துணர்வை தேவைப்படுகிற நேரம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டே இருக்கு. ஆஃப் பண்ணிட்டு இப்ப பாருங்க, சரி ஓகே அட்லீஸ்ட் இந்த காஃபியாவது கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை பேர் வீட்டுல காஃபி கூட அவரே போட்டு குடிச்சிட்டு இருக்காரு, நமக்கு இதையாவது கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி வாங்கி நம்மளே போய் கொஞ்சம் சூடு பண்ணி குடிச்சு நம்ம அந்த நேரத்தை நமக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணிடலாம். அதுக்காக நீங்க யாரும் காஃபி அப்படி போட்டு டெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம செய்யறோம். அதை பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பிரிச்சு பாக்குறோம், தேவைப்படும் போது அந்த பட்டனை ஆஃப் பண்ணிடுறோம். இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற அத்தனை விஷயங்களையும் அப்படி இதை அப்ளை பண்ணி பாருங்க. எப்பெல்லாம் நாம நினைச்சது நடக்கலையோ அப்பெல்லாம் அந்த பட்டன் ஆஃப் பண்ணிடும். அது வரைக்கும் எஸ், பையன் சாப்பிட மாட்டேங்கிறான், ஓகே கரெக்ட். இப்ப நான் அந்த பட்டன் ஆஃப் பண்ணிட்டேன், அவனும் கடவுள் நானும் கடவுள். இந்த கடவுள் தான் இதை பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப நான் அவனை ஏசக்கூடாது, பண்ணக்கூடாது, மறுத்து பேசக்கூடாது, ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஆனா அஸ் எ ஃபாதரா எனக்கு ஒரு கடமை உணர்வு இருக்கு. என்னன்னு, அவன் சாப்பிடலன்னா ஹெல்த் அஃபெக்ட் ஆயிடும். இப்ப இந்த கடமை உணர்வை மட்டும் வச்சுக்கிட்டு அவரும் கடவுள் நானும் கடவுள் தான், ஏன்னா என் செஞ்ச பாவத்துக்கு தான் இது எனக்கு வந்துகிட்டு இருக்குங்கிற உணர்வோடு கூப்பிட்டு அன்பா அவன் மனசு புண்படாதவாறு இந்த பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முயற்சி செய்யலாம். ஏன்னா அவன் கர்மவினைப்படி, நம்ம கர்மவினைப்படி நமக்கு நடந்துகிட்டு இருக்கோம். மாற்றுவது கடினம், மாறுவது சுலபம். நான் தான் மாறிக்கணும். ஆனா கடமை உணர்வோடு அதை கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் அந்த முயற்சி எடுக்கிறோம். ஆனா மனசு புண்படாதவாறு. அவர் ஒரு கடவுளா இருந்தா எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? கடவுள் முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்போமா கடவுளை பார்த்து? நிச்சயமா கேட்க மாட்டோம். அப்ப எப்படி இவங்களை கேட்கலாம்? கடவுள் மாதிரி வேற ஒரு உருவத்துல இருக்கிறாரு ஒருத்தர், பையனோ ஒய்ஃபோ இல்ல அண்ணாவோ அக்காவோ யாரோ ஒருத்தர். அவங்கள்ட்ட போய் எப்படி நம்ம திட்ட முடியும்? எப்படி ஏச முடியும்? எப்படி குறுக்க பேச முடியும்? எப்படி நான் எரிச்சப்பட முடியும்? எப்படி கோவப்பட முடியும்? முடியாது. ஏன்னா எனக்கு அந்த மெய் உணர்வு, தொகுத்து உணர்வு, அந்த மெய் அறிவு இல்லாத போது அஞ்ஞான பார்வை, தப்பு தப்பா கண்ணு சொல்லும். காஃபி ஆறி போயிருக்குன்னு கண்ணு சொல்லும், நாக்கு சொல்லும். பார்த்தாலே இது பிரியாணி இல்ல, இது ஒரு பிரியாணி வச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும். இது அஞ்ஞான பார்வை. இந்த மெய்ஞான பார்வைனா கடவுள் தான் இப்படி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா நான் ஏதோ செய்ய வேண்டிய என்னுடைய கடமையை நான் ஒழுங்கா செய்யல எப்பமோ, அதற்கு பிரதிபலனாக அந்த பாவத்தின் விளைவாக இப்ப எனக்கு இந்த துன்பம் வருகிறது. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் அறிவுன்னு சொல்லி இருக்கிறார். எது அறிவு? இது கடவுள் தான் இப்படி நடத்திட்டு இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஐ உணர்வு இல்ல, அந்த புலனறிவு இல்ல, இந்த பகுத்து உணர்வு, இந்த பட்டனை ஆஃப் பண்ணிருக்கணும் தேவைப்படும் போது. எப்ப அதை ஆஃப் பண்ணணும்? எப்ப நான் நினைச்சது நடக்கிற மாதிரி தெரியலையோ அப்ப ஆஃப் பண்ணிடணும். போன் அந்த இடத்துல இருக்கணும், ஆனா இல்ல, அது வரைக்கும் பகுத்துணர்வுல இருக்கும். இப்ப போன் இல்லைன்னு தெரிஞ்ச போது பகுத்துணர்வு பட்டனை ஆஃப் பண்ணிட்டு கடவுள் தான் இங்கே எடுத்து வச்சிருக்காரு பாப்போம் அப்படின்னு மனசுக்குள்ள நம்ம அந்த உணர்வை கொண்டு வந்துட்டு இப்ப அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முயற்சி பண்ணணும். அப்படின்னா ஆணவம்ங்கிறது வரவே வராது. ஆணவத்தை தூக்கி தூர போட்டுட்டோம் அப்படின்னா மத்த எல்லாம் வந்துடும். நமக்கு என்னென்ன தேவை அத்தனை, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும், சந்தோஷத்துல இருந்து ஆனந்தம் வரை எல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆணவம் இருக்கிற வரைக்கும் கிடைக்காது. ஒண்ணு ரொம்ப சிம்பிள். நம்ம கத்தார் எதுக்காக வந்திருக்கிறோம்? என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம்? அந்த அளவு முறையை கடைபிடிக்காம கத்தார்ல 10 வருஷம் இருந்தவங்க வாழ்க்கையை பாருங்க, கடைபிடித்துட்டு வாழ்க்கையை இருந்தவங்க பாத்துருங்க. பணம் அவங்கள்ட்ட தான் சேரும். யார்கிட்ட சேரும்? இதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அளவு முறையை கடைபிடித்து நோக்கத்தை கரெக்டா ஞாபகம் வைத்துக் கொண்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்கள்ட்ட தான் பணம் சேருது. நீங்க நல்லா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கடினமான பாதையை தாண்டி தான் வந்துருக்காங்க. அப்படி ஈஸியா யாருக்கும் பணம் வந்து லாட்டரியில விடல. அந்த கடினமான பாதை என்ன? அளவு முறையை கடைபிடித்து வந்த பாதை. அந்த பாதையில யாரு தப்பு செய்யறாங்களோ அவங்களுக்கு பணம் சேர்றது கஷ்டம், அந்த குறிக்கோள் நிறைவேறது கஷ்டம்.
அப்ப நம்ம எதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறோம்? பிறவியோட நோக்கமே இறை உணர்வு பெறுவது, தொகுத்து உணர்வது. அதுதான் இறை உணர்வு பெறுவது. எல்லாம் கடவுள் உணரணும். இதுதான் என் பிறவியோட நோக்கம். கத்தார் வந்தவரோட நோக்கம் 2 கோடி சம்பாதிக்கணும்னா இந்த பிறவி எடுப்பதோட நோக்கம் எல்லாம் கடவுள் அப்படிங்கிற உணர்வு எனக்கு வருவது. இதைத்தான் முக்திங்கிறோம், மோட்சங்கிறோம், தன்னிலை உணர்தல்ங்கிறோம், இறைநிலை உணர்தல்ங்கிறோம். பல பேர்ல சொல்லிட்டு இருக்கோம். முழுமை பேரு, வீடு பேரு, பெர்ஃபெக்ஷன், ரெனவுன்சியேஷன், ஏகப்பட்ட பேர்ல சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த நோக்கம் எனக்கு ஞாபகம் மறந்து போச்சு அப்படின்னா நிச்சயமா தப்பு செய்யப்படுறேன். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பகுத்துணர்வுலே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தொகுத்துணர்வுக்கு போறதே இல்லை. போறோம், எப்பமாவது போறோம். இறை வழிபாடுங்கிற முறையில அப்பப்ப கடவுளை ஞாபகப்படுத்திக்கிறோம். இது என்ன பண்றது? எப்படி? இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் டெக்னிக். இதை நம்ம வாழ்க்கையில இந்த பட்டனை தேவைப்படுற ஆஃப் பண்ணிட்டே இருக்கும். இதை ஒரு +2 படிக்கிற பையனுக்கு நல்ல மார்க் வாங்கணும்னா ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும் காணாதுன்னு அப்பப்ப டியூஷன் பண்றோம், ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லையா? அதே மாதிரி இந்த ஈகோ ஆணவத்தை தூக்கி தூர போட்டுட்டு பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டோட நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்கட், ஒரு டியூஷன் மாதிரி. இந்த எதிர்பார்ப்புங்கிறது தூக்கி தூர. எதிர்பார்ப்பு, நான் உன்னை எதிர்பார்த்தா அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் என்ன விட முட்டாள்னு அர்த்தமா? இல்ல நான் கடவுளோட புத்திசாலின்னு அர்த்தமா? ஒரு சிம்பிளா யோசிச்சு பார்க்கணும். கடவுளுக்கு தெரியும் நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேன், என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கடவுள் எனக்கு கொடுக்கணுமோ பேரறிவு படைத்த கடவுளுக்கு அது தெரியும். இல்ல நான் எப்படி டிசைட் பண்ண முடியும்? பையன் இதைத்தான் படிக்கணும், இல்ல அவன் கரெக்டா இவ்வளவு சாப்பிடணும், இல்ல ஒய்ஃப் கரெக்டா இப்படிதான் காஃபியை கொண்டு வரணும், இதை டிக்டேட் பண்றதுக்கு நான் யாரு? எனக்கு என்ன வரி, எனக்கு என்ன பவர் இருக்கு? யார் கொடுத்துருக்கா இந்த பவரை? ஆஃப்டர் ஆல் கால் பேஜ்ல காலை எப்படி மடக்குனா கால் மடங்க மாட்டேங்குது. 10 நாள் ஆக வேண்டியிருக்கு இந்த காலை மடக்கிறதுக்கு, என்னுடைய காலை நான் மடக்கிறதுக்கு. எப்படி நான் வெளியில போய் இன்னொருத்தர் எதிர்பார்க்க முடியும்? அப்ப இந்த எதிர்பார்ப்புங்கிறது என்ன? ஆணவம். நம்ம பார்த்தோம் ஒரு 15 கொஸ்டின்ஸ். இந்த 15 கொஸ்டின்ஸும் இந்த இதுக்குள்ள அடக்கமாயிரும். இந்த எதிர்பார்ப்பத்துக்கு தூர போட்டுட்டோம், ஆணவம் இல்ல. இந்த எதிர்பார்ப்புங்கிறது எப்ப இருக்கும்? ஆணவம் இருக்கிறவரை இருந்துகிட்டே இருக்கும். என்ன சார் அதுக்காக நான் வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கணும் எதிர்பார்க்க கூடாதா? தப்பே இல்லை. இல்லாத போது தான் டென்ஷன் ஆகக்கூடாது. இருந்தா சந்தோஷமா சாப்பிடணும், இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா சாப்பிடணும். கடவுள் கரெக்டா ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு, நான் பாஸ் ஆயிட்டேன், என் பாவப்பதிவு போச்சு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு ஒரு நன்றியை பண்ணிட்டு, யார் அந்த சாப்பாடை கொடுக்கலையோ அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு மனசுக்குள்ள வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு அவங்க கூப்பிட்டு சொன்னா என்னைக்குமே சாப்பாடு கிடைக்காது. ஏதோ உடம்பு சரியில்லையாமா, சாப்பாடு பண்ண முடியலையா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டோம், அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டோம், பாவப்பதிவு போச்சு. இல்ல புதுசா பாவப்பதிவு ஆட் ஆயிட்டு. எதிர்பார்ப்பு. இப்ப நாம பகுத்துணர்வுல வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே தொகுத்துணர்வுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பகுத்துணர்வுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தொகுத்துணர்வு இறை வழிபாடு செய்யும் போது என்ன செய்யறோம்? இறைவன்ட்ட போய் என் பையன் எப்படியாவது டெய்லி நல்லா சாப்பிடணும், என் பையன் எப்படியாவது டாக்டர் படிச்சிடணும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அங்க போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். யார்கிட்ட போய்? இறைவன்ட்ட போய். இறைவன் கொடுக்கவே முடியாது. இறைவன் என்ன செயல் செய்திருக்கிறாரோ அதை தான் அவர் கொடுக்க முடியும். அவருக்கே ஒரு லா இருக்கு. அவர் இஷ்டத்துக்கு ஓகே இவர் டெய்லி எனக்கு 2 மணி நேரம் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு, கொடுத்துருவிற கொடுத்தா அவரே தப்பு பண்றாருன்னு அர்த்தம். கடவுள் எக்காலத்திலும் எந்த தவறையும் செய்ய முடியாது. எப்படி அவர் கொடுக்க முடியும்? நான் செய்த செயலுக்கு இந்த விளைவு வரணுமோ அந்த விளைவை தான் கடவுள் கொடுக்க முடியும். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பம் துன்பம் அவன். நமக்கு வரக்கூடிய இன்பம் துன்பமே கடவுள் தான் அப்படி வராரு. அவர் ஒன்னும் எக்ஸ்ட்ராவும் கொடுக்க முடியாது. படத்துல வர்ற ஹீரோ மாதிரி இல்ல படத்துல வர்ற வில்லன் மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடியதுல இருந்து ஒரு பைசா கூட அவர் கொடுக்க முடியாது. தப்பு கணக்கிட்டு தாம் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. மகிழ்ச்சி கவிதை. நானா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன், நான் இவ்வளவுதான் நல்லதுதான் பண்ணிருக்கேன், அதனால என் சொன்னதெல்லாம் என் ஒய்ஃப் கேட்கணும், என் பையன் கேட்கணும், எங்க அப்பா. இது தப்பு கணக்கு போட்டிருக்குது நானு. கடவுள் கணக்கு கரெக்டா வச்சிருக்காரு. நீ இதெல்லாம் செஞ்சானா ஆபீஸ்ல போற என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அவரு ஒரு கணக்கு வச்சிருக்காரு. அங்க அவர் அந்த கணக்கு படி தான் ரிசல்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப எதிர்பார்ப்பு அப்படிங்கறத தூக்கி தூர போட்டுட்டோம். ஆனா எதிர்பார்ப்பையும் வாழ்க்கையோட லட்சியத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் 2 கோடி சம்பாதிக்கணும், தப்பே கிடையாது. இது எதிர்பார்ப்பு கிடையாது, என்னுடைய நோக்கம். இந்த நோக்கத்திற்காக அத்தனை முயற்சிகளை எடுக்கணும், தப்பே கிடையாது. அது வேற, எதிர்பார்ப்பு வேற. ரெண்டையும் குழப்பக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல இந்த பேராசை, நோக்கம், ஆம்பிஷன் என்ன, பேராசைனா என்ன, ஆசைனா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது வேற, இது வேற. கண்டிப்பாக 6வது அறிவை உயர்த்த வேண்டும். அதற்கு நம்ம சந்தோஷமா வாழ்வதற்கு பொருள் வேண்டும், பணம் வேண்டும். அடைகிறது முயற்சி செய்யறது தப்பே கிடையாது. நோக்கம் வேற, எதிர்பார்ப்பு வேற.
சோ இந்த எதிர்பார்ப்புங்கிற ஒரு 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 பாயிண்ட நம்ம அப்பப்ப சேர்த்து, பகுத்துணர்வு தொகுத்துணர்வு கண்டிப்பா கரெக்ட். ஆனா அதுலயும் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாருங்க, நம்ம எதிர்பார்க்க எத்தனை விஷயத்துல எதிர்பார்க்கிறோம். முடிஞ்ச நேரம்லாம் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆணவத்தை விட்டு வெளியில வந்துடலாம். பகுத்துணர்வு பட்டனை தேவைப்படும் பொழுது ஆஃப் பண்ணிடலாம். தொகுத்துணர்வு அதை மட்டும் எப்பவுமே வச்சுட்டு இருந்தோம்னா எல்லாமே நம்ம இறைநிலை தான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இறைநிலை இப்படிங்கிற இந்த எண்ணம் வந்துடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா அன்பு கருணை மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. நிச்சயமா நம்மளை யாரும் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, நமக்கும் யாரையும் பிடிக்காம இருக்காது. நம்ம ஏன் கோவப்பட போறோம்? கோவம் எப்ப படுவோம்? நான் நினைச்சது நடக்காட்டி யார் அதை தடை செய்யறாங்களோ அவங்க மேல கோவம் வருது. நான் என்ன கடவுளா? அதுதான் நான் யாருன்னு அகத்தாயில் ஒரு டாபிக் வச்சுக்காரு. அப்பப்ப இதை கேட்டு நான் யார், நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி அப்பப்ப கேட்க கேட்க ஓ இறைநிலை தான். அவங்க யாரு? அதுவும் அதே இறைநிலை தான். அப்ப எதுக்கு நான் ஒருத்தர் துன்புறுத்தணும்? எல்லாமே இறைநிலை அப்படிங்கும் பொழுது எதற்கு ஒருத்தர் துன்பம் கொடுக்கணும், ஒருத்தர் கோவப்படணும், எரிச்சப்படணும்? அப்ப அந்த எல்லாம் இறைநிலைங்கிற உணர்வு வந்துட்ட, அதுதான் தொகுத்துணர்வு. அந்த உணர்வு வர்ற வரைக்கும் நாம இந்த பகுத்துணர்வு வச்சிருக்கணும். இப்ப இன்னைக்கு காலையில படிச்ச அந்த பாட்டுல இருக்கு பாருங்க, 6வது அறிவை உயர்த்தும் வரை நான் நீ என்போம், அது வரைக்கும் நான் நீ தான், அப்படித்தான். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பதம் அடைந்தோம் பரமானந்தம். அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா இறைநிலை ஃபுல்லா உள்ள வந்தாச்சு. இந்த ஆணவம் இருக்கிறவ கடவுளே நம்ம பிரிச்சு வச்சுட்டோம். நானும் நினைச்சப்பறம் கடவுள் வேற நான் வேற, உள்ள இருக்கிற இறைநிலை வேற நான் வேற. நான் உள்ள இருக்கிற கடவுளை தள்ளி வச்சுட்டா அந்த கடவுள்கிட்ட எனக்கு எப்படி எனக்கு வேண்டியது கிடைக்கும்? எனக்குள்ள இருக்கிற கடவுள் நீ வேற நான் வேறப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. நான் தான் கடவுள்ங்கிறது போய் நீ வேற நான் வேற, நான் சொன்னதான் கேட்கணும் அப்படின்னு என்னைக்கு அந்த அதிகாரப்பற்றும் பொருள் பற்றும் வந்துடுச்சோ அப்ப இறைநிலை எனக்குள்ள வராது, அந்த முழுமை பேரு கிடைக்காது. இறை உணர்வு அப்பப்ப வந்துட்டு போவோம், முழுமையாக இருக்காது. அந்த இறை உணர்வு முழுமையா இருக்கணும்னா எல்லாமே நீதானப்பா, நான் இங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். மகரிஷி சீர்மைன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சீர்மை. நடப்பது எல்லாம் மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. பையன் சாப்பிடலையா? கரெக்டா நடந்துட்டு. காபி கொண்டு வரலையா? கரெக்டா நடந்துட்டு. சாப்பாடு தரலையா? கரெக்டா நடந்துட்டு. ஏன்? நான் செய்த செயலுக்கு கரெக்டான விளைவை கடவுள் இப்ப கொடுத்துட்டு இருக்காரு. சீர்மையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா நான் என்ன செய்யணும்? நேர்மையா இருக்கணும். நேர்மைன்னா என்ன? அந்த சீர்மைக்கு முரண்படாமல் என்னோட எண்ணம் சொல் செயலை அமைத்துக் கொள்வதுதான் நேர்மை. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நேர்மைனா பொய் சொல்றது, பொய் சொல்லாம இருக்கிறது, ஏமாத்தாம இருக்கிறது, இதுதான் நேர்மைன்னு. மகரிஷி டெபினிஷன் படி இயற்கைக்கு முரண்படாமல் வாழ்வதுதான் நேர்மை. இயற்கைன்னு என்ன அர்த்தம்? நம்ம சுத்தி நடக்கிற அத்தனையும் இயற்கை தான். அந்த இயற்கைங்கிற ஒரு பேராற்றல் இறையாற்றல் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கு. அப்போ அந்த செயலுக்கு சீராக நடந்து கொண்டிருக்கிற அந்த செயலுக்கு முரண்படாமல் நான் துன்பம் கொடுக்காமல் என்னோட எண்ணம் சொல் செயலை வாழ்வா நான் நேர்மையா வாழ்றேன்னு அர்த்தம். அப்ப அப்படி வாழணும்னா எல்லாம் இறைவன். அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன். கடவுளை மறந்துட்டோம்னா நான் சிறியவன். அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. இந்த ரெண்டும் ஒன்னா இருக்கிற இடம் இந்த அறிவு தான். இந்த அறிவை தான் அங்க கொண்டு வரணும். பகுத்துணர்வு தொகுத்துணர்வு. பகுத்து பார்த்தோம்னா அறிவு கீழே இருக்குன்னு அர்த்தம். தொகுத்து பார்த்துட்டோம், பகுத்துணர்விலேயே தொகுத்துணர்வை சேர்த்துட்டோம் அப்படின்னா அறிவு இறைநிலையோட ஒன்றியாச்சு. அறிவு முழுமை ஒன்றாய் அந்த அது ஒன்னா சேரணும். கடவுளும் நம்ம அறிவும் ஒன்னா சிற்றறிவு பேரறிவோடு இணைய வேண்டும். எங்கெல்லாம் ரொம்பலாம் ஜெட்ல எல்லாம் போய் இணைய வேண்டாம், உள்ளேதானே இருக்காது. இங்க இணைச்சா போதும். அதை இதை இணைக்கிறதுக்கு தான் அவங்க இன்னைக்கு ஒரு பாடல் சொன்னாங்க. இந்த குண்டலினி தவம் செய்ய 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 புலன் கவர்ச்சி ஒடுங்க 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 இந்த குண்டலினி தவம் செய்ய செய்ய அது ஒடுங்கும். மூலாதாரத்துல இருந்து இயங்குகிற வரை பொருள் பற்றும் அதிகார பற்றும் இருந்து கொண்டே இருக்கும். அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணணும் நம்முடைய இயக்கத்தை, உயிர் இயக்கத்தை. மூலாதாரத்திலிருந்து ஷிஃப்ட் பண்ணி ஆகனைக்கு மெடிடேஷன் கொடுத்திருக்கிறார். ஏசி ஒரு காலே சார் லட்சுமணன். அப்ப மூலாதாரத்திலிருந்து அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அதான் அந்த கவிதையில வந்தது குண்டலினி தவம். ஓ ஆஃப்ல இருக்கா? ஓகே. சோ அப்ப குண்டலினி தவம் செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா அந்த புலன் கவர்ச்சி போயிடும். பஞ்சேந்திரிய தவம் செய்ய செய்ய இந்த புலன்கள் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும்.
இந்த தற்சோதனையும் செய்ய செய்ய இந்த ஈகோ இருக்கிற ஒரு 15 கொஸ்டின் இருக்குல்ல, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. 1 வருஷம், 6 மாசம், இல்ல 1.5 வருஷம், 1 மாசத்துக்கு 1 மட்டும் எடுங்க. அந்த 15 பாயிண்ட் இருக்கும், 15 அட் a டைம் எடுத்தோம்னா ஃபெயில் ஆகும். முதல் பாயிண்ட், இந்த 1 மாசத்துக்கு நான் இதை அப்படியே ஃபாலோ பண்ண போறேன். முதல் பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, என்ன பண்றோம்? இந்த 1 வாரத்துல எப்பமாவது ஒரு ட்ரிப்பாவது எரிச்சப்பட்டிருக்கீங்களா? ரைட், நான் இன்னையில இருந்து 1 மாசத்துக்கு எரிச்சப்பட போகுது. மற்றதை பத்தி ஐ டோன்ட் கேர். ஆனா இந்த 1 மாசத்துக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் எங்கேயும் யார்கிட்டையும் எரிச்சப்பட மாட்டேன். எப்போ அந்த எரிச்சல் வர்ற சிச்சுவேஷன் வந்துகிட்டு இருக்கோ, அப்பவே நான் என்ன நினைக்கிறேன், கடவுள் தான் நமக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. இந்த பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகள்லயும் பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு டெஸ்ட் வைப்பாங்க. வாழ்க்கையில முதல்ல டெஸ்ட், அப்புறம் தான் பாடம். எப்படி இப்ப ஒய்ஃப் வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, இதுதான் டெஸ்ட். நான் இப்ப திட்டேன், டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன், மறுபடியும் பாவத்தை சேர்த்தாச்சு, துன்பம் வரப்போகுது, அதான் ரிசல்ட். முதல்ல டெஸ்ட், அப்புறம் தான் பாடம். அப்புறம் தான் எனக்கு தெரியும், ஆகா திட்டி இருக்க வேண்டாமே, காலையில திட்டிட்டு ஆபீஸ் போன சாயங்காலம் பின்னி பெடறிட்டாங்களே, எதுக்கு நாளை அடுத்த நாள் நம்ம திட்டணும்னு தெரியுது. அந்த பாடம் அப்புறம் தானே வருது, முதல்ல வரல இல்ல. ஆனா பள்ளிக்கூடத்துல முதல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துருவாங்க, இதெல்லாம் படிச்சா இதெல்லாம் கேள்வி வரும், இதெல்லாம் படிச்சல பாஸ் பண்ணிடலாம். வாழ்க்கையில முதல்ல டெஸ்ட். நம்மளை சுத்தி நடக்கிற அத்தனை டெஸ்ட்லயும் நாம பாஸ் ஆகணும். அப்பதான் பாவப்பதிவு போகும், புதுசா பாவம் சேராது, ஆனந்தம் பெருகும். சோ அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம நினைக்கிற மாதிரி ஏதாவது நடக்கிற மாதிரி தெரியலையா, பட்டன் ஆஃப் பண்ணிடுறோம். கடவுள் தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் பேரெல்லாம் வச்சாங்க, லட்சுமி, சரஸ்வதி. இருந்தாலே அறிவு இருக்கிட்ட லட்சுமி அறிவு இருக்கான்னு நம்ம கேட்கிறோம். அவங்க வச்ச காரணமே இந்த இணர்வு கொஞ்சம் வரட்டுமேண்டுதான். எதுக்கு கடவுள் பேரெல்லாம் வைக்கிறாங்க? இந்த உணர்வு எப்படியாவது நமக்கு வரணும்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் இறை வழிபாடு, எல்லா அந்த காலத்துல இருக்கிற அத்தனை சமுதாய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்திலயுமே இந்த தொகுத்து உணர்வு வரணும், இறை உணர்வு கிடைக்கணும். அதுக்கு தான் அத்தனை வழிமுறைகளை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நாம அதை விட்டுருவோம், இதை மட்டும் பிடிச்சுக்குவோம். உனக்கு போய் இந்த பேரை வச்சாங்க. அப்ப அந்த பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், இதுதான் அந்த சொல்யூஷன். இதுக்கு இந்த பகுத்துணர்வுங்கிறதோட தான் வாழணும். ஆனா அந்த பட்டனை தேவைப்படுற நேரம் ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிட்டு எல்லா இறைநிலை நீங்க சொல்லி நினைச்சு பாருங்க. இறை வழிபாடு செய்யறதே, கடவுள் வழிபாடுனா மகிழ்ச்சி கொடுக்கிற டெபினிஷனே இயற்கைக்கு முரண்படாமல் வாழ்வதுதான் நீங்க கடவுள் கொடுக்கிற மரியாதை. கடவுளை வழிபடணும்னு தேவையில்லை. கடவுள் ஒரு செயலை செய்யறாரு. எப்படி, என் பையன் சொன்னதை கேட்கலன்னு வச்சுக்கோ, இல்ல சாப்பிடல, ஒழுங்கா சாப்பிடல, இதுக்கு நான் முரண்பட்டுட்டேன், நான் கடவுளை இன்சல்ட் பண்றேன்னு அர்த்தம். கடவுளை அவமானப்படுத்துவதற்கு சமம் நான் ஆணவத்தை காமித்தால். கடவுளை ஜிஎம் அவமானப்படுத்தினா லீவ் கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்ம கடவுளை அவமானப்படுத்தணும்னா வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கும்? நோய் தான் கிடைக்கும். நோய் கிடைக்கும். இருக்கிற பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகும். அப்போ நாம இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாம் இறைநிலை, எல்லாம் இறைநிலை, எல்லாம் இறைவன், எல்லாம் இறைவன். நானும் அதுல ஒரு பார்த்து, எல்லாரும் ஒரு பார்த்து, இந்த இறைநிலைக்கு எனக்கு ஏன் இப்ப கொடுக்கு, நான் செய்த செயல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம், ஆணவம் தானா போக ஆரம்பிச்சு. 100% ஆணவம் போயிடுச்சு, 100% இறையாற்றல் உள்ள உணர்ந்தாச்சுன்னு அர்த்தம். 100% இறையாற்றல் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் நினைத்தது நடக்கும். பேரானந்தம் தான் அங்க பெர்மனண்டா இருக்கும். அவருடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். இந்த உலக சமுதாயத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு உறுப்புகால் பயன்படுகிற மாதிரி அமையும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் இந்த பிறவியோட நோக்கமே. சோ அந்த நோக்க கத்தார் எதுக்கு வந்தோம்னு மறந்துட்டு இங்க நம்ம அளவு முறையை மீறி செலவு பண்ணா என்ன நடக்குமோ அதேதான் இந்த பிறவியில அதை மறக்கும் பொழுது, எந்த நோக்கத்திற்காக பிறவி எடுத்திருக்கோங்கிற நோக்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சிக்கல்கள் கூடிக்கொண்டேதான் இருக்குமே ஒழிய ஆனந்தம் கூடுவதில்லை. சோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முறை. வாழ்க வளமுடன். உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிட்டா? ஓகே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, சந்தேகங்கள்? பயமா இருக்கும். இப்போ யாரும் வந்து என்னை அடிக்கிறாங்க இல்ல திட்டுறாங்க. ஓகே, இப்போ வந்து என்னை திட்டுறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அன்பு கருணை பேச்சு அவங்க கடவுளை மறந்துட்டாங்க. என்னை அடிக்கிறாங்க இல்ல திட்டுறாங்க. சோ அவங்களுக்கு தான் இறை இது இருக்காது, அவங்கதான் கடவுளை மறந்துட்டாங்களே. சோ அவங்க இறைவன் இல்ல. அதுக்கப்புறம் அதனால இல்ல சொல்றேன். அதுக்கு எப்படி புரிய வைக்கிறது கேக்குறியா? இல்ல நீங்க எல்லாம் இறைவன் தான், ஆனா அவர் இறைவனை மறந்துட்டு செயல்படுறாருங்க. இல்ல நீங்க வந்து எல்லாருமே இறைவன், அதனால கோவப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. அவர் இறைவன் இல்லைன்னா நான் கோவப்படலாம்ல.
அதாவது இறைவன் இப்ப அவர் இறைவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த இறைவன் இப்ப அந்த அறிவு இறைவன் நிலை மேல இல்லாம அந்த ஆணவத்துல அவர் ஆடிட்டு இருக்காரு. இப்ப நான் என்ன நினைக்கிறோம், என்னுடைய செயலுக்காக கடவுள் பர்பஸா அவன் அந்த இறைநிலையை மங்க வச்சு அவரை இப்படி ஆட வைக்கிறாரு. ஒருத்தன் என்ன அடிக்கிறான்னா கடவுள் தான் பர்பஸா பண்றாரு, அதை அவனுக்கு அறிவை போக்குறாரு. ஏன்னா நான் அடி வாங்கணும்னு இருக்கு என்னுடைய கர்ம வினைக்கு. நான் நல்லா தான் நடந்து போயிட்டு இருக்கேன், தட்டாரம் தட்டி விழுந்தா மூக்கு உடஞ்சு போச்சு, ரத்தம் வந்துடுச்சு. கடவுள் தான் பர்பஸா என் கண்ணை அந்த இடத்துல மயக்கிறாரு, கீழே விழுதேன், அடி விழுது, ரத்தம் வருது. அதே மாதிரி ஒருத்தர் என்ன அடிக்கிறாருன்னா கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது, கடவுள் உள்ள இருந்து இந்த விளையாட்டை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஏசுறாரு, என்ன அடிக்கிறாரு, ஏதோ ஒண்ணு செய்யறாரு. ஏன் செய்யறாருன்னா கடவுள் உள்ள இருக்க போய் தான். சோ கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்ட இட்லி எப்படி ரத்தமா மாறுது, யாரு மாத்துறா? யாராவது உள்ள உட்காந்து மாத்திட்டு இருக்காங்களா? எந்த லெபார்டரியிலையும் இட்லியை ரத்தமா மாத்த முடியாது, அந்த விஞ்ஞானம் வரவே வராது. ஏன்னா இறையாற்றல் எப்படி சிமுலேட் பண்ண முடியும்? இறையாற்றல் ஒன்றாலதான் அது முடியும். அப்ப நமக்குள்ள ஒரு இறையாற்றல் இருக்க போது இட்லி ரத்தம் ஆயிட்டு இருக்கு. இட்லி மட்டுமா? அப்படியே விஞ்ஞானிகள் ஒரு இட்லியை ரத்தமாக்குற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாலும் என் வீட்டுல போட்டுற இட்லி ரத்தமாவும் இவர் வீட்டுல போட்டுற இட்லி ரத்தமாகாம இருக்கலாம். அந்த மிஷின் ஒரு ஃபார்முலா தானே உட்காயிட்டு இருக்கும். தோசையை போட்டா ரத்தமாகாது, அப்புறம் அது வேற மிஷின் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன குப்பையை உள்ள போட்டாலும் ரத்தம் ஆயிட்டு இருக்கு, சிப்ஸ் போட்டாலும் ரத்தம் ஆகுது, இட்லியை சாப்பிட்டாலும் ரத்தம் ஆகிட்டு இருக்கு, வெறும் வாழை இலையை சாப்பிட்டாலும் ரத்தம் ஆயிரும். அவ்வளவு பெரிய அப்ப எப்படி நடக்குது? இறையாற்றல் உள்ளே இருக்கு. அப்ப இறைவன் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனா அந்த இறைவன் அவர் மூலமாக எனக்கு இந்த தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். சோ இறைவன் இல்லாத பொருளே இல்லை. தூணிலும் இருப்பான், தூசிலும் இருப்பான். அவன் உணரல, நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு உணர வைக்கிறதுக்கு கடவுள் டெஸ்ட் வச்சிட்டு இருக்காரு. ஓகே, இப்ப நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு, ஆனா அவனுக்கு தானே பாவம் பதிவு. அது அவன் பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அது அவன் பார்த்துக்குவான். நம்ம நம்மளை பற்றி கவலைப்படுவோம். நம்ம என்ன செய்யறோம், ஒருத்த போது கிணத்துல விட போறான், நீ ஏன் கவலைப்படுற? நீ தப்பிச்சு ஓடுறதுக்கு வழியே பாரு, இல்லையா? முதல்ல நம்மள பாத்துக்குவோம், அதுக்கப்புறம் மற்றவர்களை பார்ப்போம். கரெக்டா? முதல்ல நான் ஒழுங்கா இருக்கும், என் வாழ்க்கையில ஆனந்தம் வரணும். அதுக்காக ஒருத்தன் விட போறான்னா காப்பாத்த போகணும் கண்டிப்பா. அதுக்காக கடவுள் பார்த்து பாரு அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறோம். ஆனா அவன் திருந்தணும், அது நம்ம வேலையே கிடையாது. நம்ம அவனை அப்படி திருந்தணும்னு நினைச்சு பண்ணினாலும் நம்ம செய்த செயலுக்கு விளைவு கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது. அவன் மூலமா இல்லைன்னா இன்னொரு மூலமா வரப்போகுது. சோ இறைநிலை இல்லாத இடமே இல்லை. எல்லா இடத்திலும் இறைநிலை இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் கல்லார் கற்றார், படிச்சவன் படிக்காதவன் காணும் செயல் விளைவாய், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பம் துன்பம். அவன் படிச்சாலும் சரி படிக்காட்டாலும் சரி எனக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் யாருன்னா கடவுள் தான் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அந்த ரூபம் மூலமாக கொடுத்துட்டு. சோ கடவுள் இல்லாத இடம் நம்ம இறைவன். நம்ம இறைவன் அப்படின்னா நமக்குள்ளேயே இறைவன் இருக்காங்க அப்படின்னா நம்மளும் அடுத்தவங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாம்ல. இதுதான் ஆணவங்கிறது. நம்ம என்ன பண்றோம், என் வாழ்க்கையை ஆனந்தமாக்கிறதுக்கு தான் நம்ம செய்யறோம். நீ டெஸ்ட் வைக்கலன்னா டெஸ்ட் வைக்கலாம். துன்பத்தை கொடுத்தா உனக்கு துன்பம் திருப்பி வரும். பாலை போட்டா பால் திருப்பி வருது, செவுத்துல வீசினான் இல்லையா? நீ துன்பத்தை கொடு, உனக்கு துன்பம் திருப்பி வரும். அது ஓகேனா அவனுக்கு கொடுக்கலாம். அவன் துன்பத்தை கொடுத்துட்டா அது அவன் ப்ராப்ளம். அது முதல்ல நம்மளை மட்டும் தான் பார்க்கணும். இப்போ நீ பாரு, வாத்தியார் சரியா பாடம் நடக்கல, வாத்தியாரியா சரியா பாடம் நடக்கல, நீ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்ட, பாஸ் ஆக முடியாது இல்லையா? நம்ம படிக்கணும், இவர் நடத்த மாட்டாரு, ஆனா நான் ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம், பாஸ் ஆயிடும். நம்ம பிறவியோட நோக்கம் என்னவோ அதை அடையணும். சோ அந்த வகையில தான் நம்ம அதை பார்க்கணும். புரிஞ்சுட்டா இல்ல புரியலையா? புரியா? வெரி குட். அவன் துன்பம் கொடுக்க கொடுக்க நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா அவனே திரும்பி இவ்வளவு துன்பம் கொடுக்க நம்ம கண்டிப்பா நம்ம செய்யலையே அப்படின்ட்டு அவனே தன்னால திருந்த ஆரம்பிச்சான் இல்லையா? கண்டிப்பா. அப்பவே அவன் நிலையை அவனை இதாக்கி. அதுதான் நம்ம கடவுள் முதல்ல இயற்கைக்கு முரண்படாமல் நம்ம இருந்துட்டாலேயே துன்பம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ மகிழ்ச்சி கொடுக்குற டெக்னிக் வாழ்த்துதல், அதை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் அதோட தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும். சோ கண்டிப்பாக நன்றி சொல்லணும். எதுக்கு? துன்பம் கொடுத்ததுக்கு. அப்புறம் வாழ்த்து சொல்லணும். துன்பம் கொடுத்தவனும் தானா தெரிஞ்சிருவான், இவ்வளவு தொந்தரவு கொடுத்தும் அவன் நமக்கு ஒண்ணுமே செய்யலையே, ஒரு தொந்தரவு கொடுக்கலையே, நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தானே தெரிஞ்சு அவன் திருந்துறானோ இல்லையோ நமக்கு கொடுக்குற துன்பம் ஷூரா குறைய ஆரம்பிச்சிடும். அவன் திருந்துறது அவனுடைய கருமையத்தை பொறுத்து. ஆனா அட்லீஸ்ட் நமக்கு துன்பம் கொடுக்க மாட்டான். நமக்கு நம்ம ஆனந்தமா வாழலாம் இல்லையா? சோ அந்த வகையில அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? முடிச்சிடலாமா சார்? வாழ்க்கை வளமுடன். பிரமையான பாடல்
இறைவெளியை கண்ணெடுக்க சூழ்ந்தழுக்கும் ஆற்றல் சூழ்ந்தழுக்கும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் உன் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் உன் விண்ணாம் இறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாகூடம் ஐந்துமாம் மலைக்காதீர் விண்கூட்டம் மாகூடம் ஐந்துமாம் முறையாய காந்த கலை மனமாகுயிருடல்களில் மனமாகுயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்.